சரிம்மா, நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். அண்ணனை ஹோம்ல சேர்த்தரலாம். நான் மாசம் மாசம் போய் பார்த்துக்கிறேன். தம்பியும் போய் பார்த்துப்பான். அப்ப யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. ஏன் சுமி, இந்த மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்ல இருந்தா வச்சு பாத்துக்க மாட்டீங்களா? இப்படிதான் ஹோம்ல சேர்த்துருவீங்களா? உங்களுக்கு அம்மாவோட சொத்து வேணும், ஹோட்டல் வேணும், கம்பெனி வேணும். ஆனா அண்ணனை மட்டும் பாத்துக்க மாட்டீங்க இல்ல? இவ்வளவு செல்ஃபிஷாடா நீங்க ரெண்டு பேரும். அழாதம்மா, அழாத, அழாத, அழக்கூடாது. நான் இருக்கேன் உனக்கு, அழக்கூடாது. யுமி, சார், அம்மா அழக்கூடாதுன்னு சொல்லு, அழக்கூடாது சொல்லிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பேச்சுக்கு கூட அம்மா அழாதன்னு சொல்லணும்னு தோணல இல்ல? இவனை பாத்தீங்களா? இதுக்கு பேருதான் பாசம். ஹலோ லாயர் சார், நான் சுகன்யா பேசுறேன். நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வி ஹெல்ப்ன்ற என்ஜிஓக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அப்புறம் அந்த போரூர் ஹோட்டல்ல ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஸ்கூலா மாத்துறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. கம்பெனில இருந்து வர 40% ஷேரை ஸ்பெஷல் சில்ட்ரன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறம் எனக்கு அப்புறம் என் பையனை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளை அப்பாயிண்ட் பண்ணுங்க. அவனோட கார்டியன் நீங்களா தான் இருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. மா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. எங்களுக்கும் சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. இந்த சொத்து நானும் உங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினது. உங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு அம்மா வேணும், சொத்து வேணும், ஆனா அண்ணன் மட்டும் வேணாம் இல்ல? இந்த மாதிரி குழந்தையெல்லாம் கடவுளுக்கு சமம். இந்த குழந்தைய பாத்துக்க முடியாத உங்களுக்கு என் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கிடையாது. வெளியே போங்க ரெண்டு பேரும். மா, இது எப்படி வாங்கணும்? கோர்ட்ல அப்படியே வாங்கிக்கிறோம். நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, போடா. பரவாயில்லப்பா, அவங்க போகட்டும். உனக்கு நான் இருக்கேன்.